ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே க்ரன்ச்சியான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலான சிட்டி சமையலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க க்ரன்ச்சியான முறுக்கு செய்ய போகலாம். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவு முறுக்கு மாவு தான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதற்கான மெஷர்மெண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். இப்போ புழுங்கல் அரிசி நான் இப்போ காமிச்சிருக்கேன் இல்லையா, இந்த கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 150லேருந்து 200 கிராம் வரும். அதை நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே கப்லேயே உளுந்து எடுத்துக்கலாம். இதுவுமே நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லாவே நமக்கு ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம சேர்க்க போடைய பொருள் ஃப்ரைடு கிராம், பொரிக்கடலை. சில பேர் இதை உடைத்த கடலைன்னு சொல்லுவாங்க. அதையும் இந்த பொருட்களோடு சேர்த்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 3 பொருட்களுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஃபுல்லாக கட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 கிலோ பச்சரிசியை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம வறுத்த பருப்புகளினுடைய அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg வரும். இப்போ அரிசியோட அளவு பச்சரிசியோட அளவு 2 kg. இப்போ மொத்தமாக நமக்கு 2.5 கிலோ அளவு மாவு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த 2 கிலோ பச்சரிசியுமே இதோட சேர்த்துக்கலாம். அந்த சூட்லேயே நம்ம இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போட்ட எல்லாமே நல்லா நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா கூல் டவுன் பண்ணி ஆற விட்டு எடுத்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு மாவு மிஷினில் போய் நம்ம திரிக்க போகிறோம். ஸோ இதை ஒரு பக்கெட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ மாவை நம்ம மிஷினில் கொடுத்து திரிச்சிட்டு வந்தாச்சு. ஸோ மாவு நல்லாவே சாஃப்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 முறுக்குகள் கிடைக்கும். முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். இந்த முறுக்கு பிழிகிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு 5 வகையான பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது சாஃப்டாக வரும் நமக்கு முறுக்கு, அதாவது முள்ளு முறுக்கு இல்லாமல் சாஃப்டாக வர்றது. இது 1 ஸ்டார் உள்ள முள்ளு முறுக்கு, சீவல், அப்புறம் இது 3 துளை உள்ள ஸ்டார் முறுக்கு வரும். அடுத்து இடியாப்பம் செய்கிறது. இதில் நான் இன்றைக்கி இதில் தான் நான் முறுக்கு செய்ய போகிறேன். இதில் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஹோல்ஸ் வழியாக முறுக்கு மாவு நமக்கு சூப்பரான முறுக்கு டிசைன் வந்துடும். இப்போ மாவு முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச அந்த முறுக்கு மாவை 2 கப் அளவு எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப்பில் உங்களுக்கு 15லேருந்து 20 முறுக்கு வரும். அது கூடவே கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். இது பிடிக்காதவங்க ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தண்ணி கலந்து நல்லா நம்ம முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல இந்த வெண்ணெயோட இந்த மாவுகள் கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கைவிடாமல் நம்ம பிசைஞ்சால் மாவு நல்லா நமக்கு சாஃப்ட் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி பிளேட் இல்லைன்னா அந்த மாதிரி கரண்டியில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம முறுக்கு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த முறுக்கு மாவை முறுக்கு அச்சில் போட்டு நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதோட எட்ஜ் வரைக்குமே நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட மேலே உள்ள லிட்டை வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த ஹோல்ஸ் வழியாக
அழகான முறுக்கு அச்சு நமக்கு கிடைக்கும். நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுற்றி விட்டுறலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான முறுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மிச்சம் உள்ள பிளேட்ஸ் அப்புறம் கரண்டிலையும் நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ முறுக்கை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மேலே எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம போட்ட முறுக்குகள்லாம் முதல்ல வந்து அந்த எண்ணெயில் மேலே வந்து பபிள்ஸ் நிறைய வரும். அந்த பபிள்ஸ் வந்து எப்படி நமக்கு அடங்குதோ அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக முறுக்கு ரெடி ஆயிடுச்சின்னு நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு மேலே வந்து நல்லா நுரையாக வருது. இப்போ வந்து முறுக்குகளை 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிட்டே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பபிள்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக நமக்கு செட்டில் ஆயிடுச்சு. முறுக்கு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பர் கிரன்ச்சியான மொறு முறுக்கை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி இந்த தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சிட்டி சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.